ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை, காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட கடந்த வாரம் தியானித்த திரும்பவும் கட்டுவிக்கிற தேவன் என்ற தலைப்பிலே இன்னொரு 3 தலைப்பிலே ஆவியானுடைய துணை கொண்டு தியானிக்கலாம். அதற்கு முன்னதாக நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நான் உமக்கு சொந்தமானவள் இயேசுவே, நீர் எனக்கு தஞ்சமானவர். நான் உமக்கு சொந்தமானவள். ஆள என்னையும் வைத்து ஆண்ட இயேசுவே, ஆள என்னையும் வைத்து ஆண்ட இயேசுவே, வேலையாளாய் உம்மிடம் சேவை செய்து வாழுவேன். வேலையாளாய் உம்மிடம் சேவை செய்து வாழுவேன். நான் உமக்கு சொந்தமானவள் இயேசுவே, நீர் எனக்கு தஞ்சமானவர். நான் உமக்கு சொந்தமானவள். பாரில் மீதிலே நான் பாவியானவள், பாரின் மீதிலே நான் பாவியானவள். நீர் பாவி என்னையும் தேடி பாரில் வந்தவர். நீர் பாவி என்னையும் தேடி பாரில் வந்தவர். நான் உமக்கு சொந்தமானவள் இயேசுவே, நீர் எனக்கு தஞ்சமானவர். நான் உமக்கு சொந்தமானவள். இன்றும் என்றுமே நான் பாடியாடுவேன், இன்றும் என்றுமே நான் பாடி போற்றுவேன். உம்மையின்றி யாரிடம் என் வாழ்வை நாடுவேன். உம்மையின்றி யாரிடம் என் வாழ்வை நாடுவேன். நான் உமக்கு சொந்தமானவள் இயேசுவே, நீர் எனக்கு தஞ்சமானவர். நான் உமக்கு சொந்தமானவள். ஆமாண்டவரே, நான் உமக்கு சொந்தமானவள், நீர் எனக்கு தஞ்சமானவர். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட முதலாவது எதை திரும்ப உயிர்ப்பிப்பார் என்று சொன்னால், விழுந்து போனதை திரும்ப எடுப்பித்து சீர்படுத்துவாராம். வாசிக்க கேட்கலாம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அது எப்ப விழுந்து போனதுன்னு சொல்லும் போது வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, சிதேக்கியா ராஜா அரசாட்சி போது பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போனாராம் இந்த சிதேக்கியா ராஜா. அன்றைக்கு அந்த தாவீதின் கூடாரம் விழுந்தது, தாவீதின் வம்சத்தார் விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்போ திரும்பவும் எடுப்பிக்கப்படும்னா, இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையின் போது அது மீண்டும் புதுப்பிக்கப்படலாம் என்று புதுப்பிக்கப்படுகிறது என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மள இன்றைக்கு விழுந்து போனதை எந்தெந்த இடத்திலே நாம் விழுந்து போனோமோ அந்தந்த இடத்தில் நாம் திரும்ப அவர் எடுப்பித்து சீர்படுத்துவார். எப்படி போட்டிருக்குது, அதை வாசிங்க. முதலாவது என்ன பண்றாராம்? திரும்ப எடுப்பித்து என்ன பண்றாரு? திரும்ப எடுக்கிறார். அந்த விழுந்து போனதை எடுக்கிறார். எந்தெந்த பகுதியெல்லாம் விழுந்து போனதோ அதை எடுக்கிறார். அடுத்து அதன் திறப்புகளை அடைத்து, ஆமா, எந்தெந்த ஓட்டைகள் இருக்குதோ, எந்தெந்த பகுதியில ஓட்டை இருக்கோ அதையெல்லாம் அடைக்கிறார். அடைச்சாதானே அந்த கூடாரத்தின் அந்த கம்புகள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ஒன்றாக இணையும். அடுத்தது அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி, எந்தெந்த இடம் வீக்கா இருக்குதோ, எந்தெந்த இடம் பழுதுபட்டு இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்றாரு? சீர்படுத்துறாரு. அடுத்தது
பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். பாருங்க, பூர்வ நாள் முன்னாடி எப்படி அந்த தாவீதின் கூடாரம் சிறப்பாக இருந்ததோ அதுபோல நான் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி சொல்றத பாக்குறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். இதே பகுதி தான் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் வசனம் 17. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதான போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன். பாருங்க, இந்த இடத்துல வந்து அதை செவ்வையாக அங்க ஸ்தாபிப்பேன். பூர்வ காலத்தில் இருந்தது போல நான் அதை திரும்ப ஸ்தாபிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? செவ்வையாக நிறுத்துவேன். ஆக மொத்தத்துல விழுந்து போனதை திரும்பவுமாய் நிலை நிறுத்துகிற ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எந்தெந்த பகுதியிலே விழுந்து போனோமோ, எந்தெந்த பகுதியில் பழுதாயிருக்கிறதோ, எந்தெந்த பகுதி ஓட்டையாயிருக்கிறதோ, அந்த ஓட்டை வழியாக சத்துருவான் புகுந்து நாசமாக்கி இருந்தானோ எல்லாவற்றையும் அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். அதை செழிப்பாக அதை என்ன பண்ண செவ்வையாக நிலைநிறுத்துவார் என்று சொல்லி போடப்படுறது. இதை படிக்கும் போது எனக்கு வந்து நகோமியினுடைய வாழ்க்கை ஞாபகம் வந்தது. ரூத்து 1:3 வசனமோ 5ஆம் வசனமோ வாசிக்கலாம். முதல்ல, நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவருடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். 5. பின்பு மக்லோன் கிளியோன் என்பவனும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தளித்தவனானாள். பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு பயங்கரமான கசப்பு. அந்த கசப்பை அவள் தான் தேடிக்கொண்டாள். பெத்லெகேம் என்ற அப்பத்தின் ஆசீர்வாதமாகி வீட்டை விட்டுவிட்டு மோவாப் என்ற சாபத்தீடான ஊருக்கு குடும்பமாய் போறாங்க. அம்மா, அப்பா, பிள்ளைகள் 2 ஆண் பிள்ளைகளும் போறாங்க. போனது மட்டும் இல்ல, அங்கேயே மோவாபிய பெண்களையும் எடுத்தார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு. ஆனா என்ன நடந்தது? நகோமியினுடைய கணவன் இறந்து போனா. கொஞ்ச நாளைக்கு பிறகு 2 மகன்களும் இறந்து போனாங்க. 10 வருஷம் குடும்பம் நடத்தி இருக்காங்க பாருங்க. பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முந்தின வசனம் 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள் ஏறக்குறைய என்று சொல்லப்பட்டிருக்கு. 10 வருஷம் அவங்க குடும்பம் நடத்துறாங்க. ஆனா என்ன நடக்குது? ஒண்ணுமே இல்லாம ஒரு கசப்பான வாழ்க்கை. அதற்கு பிறகு இவள் தன்னுடைய ஊர்ல ஆகாரம் கிடைக்குது பெத்லெகேம்ல. புறப்பட்டு போகும்போது அந்த ஸ்திரீகள் மருமக்கள் 2 பேரும் வராங்க. வந்தவங்களை என்ன பண்றாங்க? நீங்க போயிருங்க உங்க வீட்டுக்கு, நான் போறேன். அங்க போய் நீங்க போய் உங்க வீட்டுல யார கல்யாணம் பண்றாங்களோ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்றாங்க. அப்படியே வாக்குவாதம் அப்படி பேசிட்டே இருக்கும்போது ஒருபால் வந்து முத்தமிட்டு போயிடுறாரு. அடுத்தது இந்த ரூத் என்ன பண்றா? நான் போகவே முடியாதுன்னு சொல்லி மாமியோட வரேன்னு ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறா. அவளுடைய கூடாரம் இடிந்து போயிருச்சு. கணவன் இல்லை, மாமனார் இல்லை, தன்னுடைய கணவருடைய பிரதரும் இல்லை, எல்லாமே இல்லை, ஒருத்தருமே இல்லை, ஆண் வம்சமே இல்லை அங்க. ஆனா அவள் வந்து நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறா. நகோமியுடைய வாழ்க்கை கசப்பு மாறுவதற்கு காரணமாயிருந்தவள் இந்த ரூத் எடுத்த தீர்மானம் தான். பிரியமானவர்களே, ஒருவேளை நகோமி தனியாய் வந்திருப்பாள்னு சொன்னால் அவள் வீடு கட்டப்பட்டிருக்காது, அவள் குடும்பம் செழித்திருக்காது, அவர்களுக்கு சந்ததி உருவாகி இருக்காது. அந்த கசப்போடு தான் அவள் மரித்திருக்க வேண்டும். இந்த அருமையான வேளையிலே ரூத் எடுத்த ஒரு தீர்மானம் எந்த நேரத்துல எடுத்தா? ரொம்ப கசப்பான, அவளுடைய வாழ்க்கையிலும் கசப்பு தான்ல. ஆனா இவ என்ன யோசித்தா? நம்ம ஊர்ல தான் இந்த கசப்பு, நம்ம போய் ஆசீர்வாதத்தின் வீடாகிய அந்த அப்பத்தின் வீட்டை நாம் தெரிந்து கொள்வோம், அந்த மெய்யான தேவனை நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி எல்லாவற்றையும் மறந்த நிலையிலே மாமியோடு வருவதற்கு தீர்மானிக்கிறா. நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைவேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் அதற்கு கர்த்தர் சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்லி என்னோட கூட நீங்க வந்து வரக்கூடாதுன்னு சொல்றத குறிச்சு நீமே என்ன பண்ணக்கூடாது? நீங்க பேசக்கூடாது. நீங்க போகிற இடத்துக்கு நான் வருவேன், நீங்க தங்குற இடத்துல நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறா பாருங்க. அவங்க 2 பேரும் வராங்க. 20ஆம் வசனம் பாருங்க, 20-21 வாசிங்க. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல்
மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறை உள்ளவராய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். பாருங்க கர்த்தரை எப்படி பிளேம் பண்றாங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க நகோமியோ அப்படின்னு எல்லாம் பாக்குறாங்க. மருமகளோட வரும்போது நகோமி வந்துட்டான்னு பாக்குறாங்க. அப்ப இவ சொல்றான், நகோமின்னு என்னைய சொல்லாதீங்க, என்னைய மாறாள் என்று சொல்லுங்க என்று சொல்றா. ஏன் சொல்றாரு அப்படின்னா, சர்வ வல்லவர் முதலாவது என்ன பண்ணிட்டாராம், மிகுந்த கசப்பை கொடுத்துட்டாராம். அதுக்கு பிறகு என்ன சொல்றா, எனக்கு வெறுமையை கட்டளையிட்டார். நிறைவுள்ளவளாய் போனேன், நான் வெறுமையா திரும்பி வர பண்ணினார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தினார். அதனால என்னை நகோமி என்று சொல்லாதீங்க. எவ்வளவு பிளேம் பண்றா பாத்தீங்களா. கர்த்தர் 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 என்று சொல்லி கர்த்தர் மேல இவதான் போனா. கர்த்தர் போ சொன்னாரா? இல்லவே இல்லை. இவள் தான் அங்கு ஆகாரம் கிடைக்கிறது சொல்லி மோவாபிய இடத்துக்கு, சாபமான ஒரு இடத்துக்கு போய் சாபமாய் அவள் திரும்பி வந்தாள். அவள் வந்ததற்கு, சாபமாய் ஆனதற்கு அவள் தான் காரணம். தன்னுடைய கணவன் போலான்னு சொன்னா கூட அவ என்ன சொல்லியிருக்கணும், வேண்டாங்க நம்ம போக வேண்டாம், கஞ்சோ தண்ணியோ இங்கேயே குடிக்கலாம், கஷ்டமோ நஷ்டமோ நம்ம ஆசீர்வாதமான வீட்டுல இருப்போம், ஏங்க அங்க போகணும்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அவ சொல்லல. ஆனா கர்த்தரை பிளேம் பண்றா. ஆனா ரூத் ஒண்ணுமே பேசல, பேசாம நகோமியோடைய கூடவே போறா. அதற்கு பிறகு நமக்கு நடந்தது தெரியும் பாருங்க. 1:6-17 வசனங்கள் நம்ம இப்போ சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு 2ஆம் அதிகாரத்துல நகோமி வீட்டுக்கு வர, ஆகாரம் வேணுமே, நான் போய் எங்கேயாவது போய் நான் கதிர் பொறுக்கிட்டு வரேன். அப்ப கதிர் அறுக்கிற நாளா இருந்தது பாருங்க. அப்படியாய் இருக்கும்போது அவங்க என்ன செய்யறாங்க, வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்துல அவங்க பெத்லேஹேம்க்கு வர்றதுனால நான் போய் பார்த்துட்டு வரேம்மான்னு சொன்ன உடனே சரி நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க. அங்க போன உடனே எதேச்சியா போவாஸின் நிலத்துல போய் பொறுக்கி கொள்றா. அவளுக்கு அனுமதி கிடைக்கிறது. போவாஸ் கேட்கிறாரு. அப்ப இப்படி இன்னார்னு சொன்ன உடனே எல்லா விளக்கமும் தெரிஞ்சுக்கிச்சு. போவாஸின் கண்களில் அவளுக்கு தயவு கிடைச்சது. அறுக்கிறவட்ட சொல்ற போவாசு, நிறைய அவளுக்கு சிந்தும்படி நிறைய அவட்ட விடுங்க, அவளை ஒன்னும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றா. வீட்டுக்கு மாமிக்கும் நிறைய கொடுக்கறா. கொண்டு கொடுத்தோன்னே இந்த மாதிரி இன்னார் இடத்துல போய் நான் வயல்ல வேலை செஞ்சோன்னே அவர் நமக்கு நெருங்கின உறவினர் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள்லாம் சொல்றாரு. அதற்கு பிறகு போவாஸுக்கும் அவளுக்கும் திருமணம் நடக்கிறது. பாருங்க, ஒரு பொறுக்கி கொள்ள போக ஒரு வேலைக்காரியாய் அந்த இடத்துல போனவளுக்கு அந்த நிலத்தின் சொந்தக்காரியாகும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஏன்னா போவாஸ் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது, நீ கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ஏன் சொல்றான்னா, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராகன்னு சொல்லி பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அருமையான வேளையிலே அவருடைய வாழ்க்கை மாறியதுங்க. அவருடைய வாழ்க்கை மாறியது. எவ்வளவு அருமையான காரியம். உறுதியான ஒரு தீர்மானம் எடுத்தார். அவருடைய வாழ்க்கை மாறியது. அது மட்டும் இல்ல பாருங்க, எல்லாமே கல்யாணம் நடந்துருது. அவளுக்கு குழந்தை பிறக்குது. அப்படின்னும் போது அந்த பெண்கள்லாம் சொல்றாங்க, இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்கிற மூப்பர்கள்லாம் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவுதுன்னு சொல்லி வாழ்த்துறாங்க. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். முதல்ல விவாகம் பண்றதுக்கு முன்னாடி இந்த வாழ்த்தை சொல்றாங்க. அதுக்கு பிறகு போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் கர்ப்பம் தெரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். கர்த்தர் அனுக்கிரகம் செஞ்சார். அப்பெல்லாம் ஸ்திரீகள்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா, நகோமியை பார்த்து, எந்த நகோமி என் வாழ்க்கை கசப்பாயிடுச்சு, என் வாழ்க்கையை ஆண்டவர் தான் சிறுமைப்படுத்திட்டாரு, கிளேசப்படுத்திட்டாரு, வெறுமையாக்கிட்டாரு, நான் நிறைவாதான் இருந்தேன், எனக்கு அவர் கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லி அவர் சொல்றத பாக்குறோம். இந்த இடத்துல பாருங்க, ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடி இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது, அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல், யாரு பேர, அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன், உன்னை சிநேகித்து 7 குமாரை பார்க்கலாம், உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவளை பெற்றாளே சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நகோமி அந்த பிள்ளையை எடுத்து வைத்து அதை தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற
தாயானாள். அயல் வீட்டுக்காரிகள் பாருங்க, நகோமிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு நகோமிக்கு பிறந்துச்சுன்னு சொல்றாங்களாம். பாத்தீங்களா, இப்ப எவ்வளவு வம்சம் அப்படி வளர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். திரும்ப அந்த வீடை கட்டினார். இடிந்து போன, சரிந்து போன, கசப்பான அந்த வாழ்க்கையை அவர் மாற்றி திரும்ப கட்டினார். ஓபேத் என்று பெயரிட்டார்கள். தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன் தான் ஓபேத்து. ஈசாய்க்கு அடுத்தது தாவீது பிறக்கிறான். அந்த தாவீதின் வம்சத்திலே இயேசு பிறக்கின்றார். பிரியமானவர்களே, தாவீதின் இந்த வம்சத்திலே இயேசுவே பிறக்கும்படியான ஒரு பெரிய மாறுதல் ஏற்படுது. அவருடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கை விழுந்து போய் கிடக்கிறதா, பழுதாய் போய் கிடக்கிறதா, ஓட்டைகள் இருக்கிறதா, அது வழியே நிறைய சத்துருக்கள் வந்து வியாதியும் பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறானா? அல்ல பிரியமானவர்களே, கர்த்தர் அதை திரும்பவும் எடுப்பித்து என்ன செய்யறாரு? திறப்புகளை அடைத்து பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பார். அப்போஸ்தலர்கள் நடபடிகளின் புத்தகத்துல வாசித்தது போல திரும்ப எடுத்து சீர்படுத்தி அதை செவ்வையாய் நிறுத்துவார். நீங்க அதற்கு காரணம் என்ன? ரூத் எடுத்த உறுதியான தீர்மானம். நீங்களும் நானும் தீர்மானம் எடுப்பதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நகோமி சரியான தீர்மானம் எடுக்காதனாலே சாபத்தை வருவித்துக் கொண்டாள். ஆனால் ரூத் சரியான தீர்மானம் எடுத்தபடினாலே ஆசீர்வாதமாய் அவள் குடும்பம் திரும்ப கட்டப்பட்டது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அப்படியாய் நம்முடைய குடும்பம் திரும்ப கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், விழுந்து போன பகுதிகள் பழுது பார்க்கப்பட வேண்டும் என்றால், அது திரும்ப நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்திலே நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்திலே உறுதியாய் நிலைத்திருந்து ஆண்டவரை மட்டும் பற்றி கொள்ளும் போது கர்த்தர் திரும்ப எடுத்து கட்டுவார். ஒரு பாடலை கூட பாடலாம். பாரங்கள் யாவையும் உன்னை விட்டே அகற்றுவார், உன் கர்த்தரால் கூடாதது உண்டோ நீ நம்பிவா, உன் கர்த்தரால் கூடாதது உண்டோ நீ நம்பிவா. அன்னை அன்பிலும் விலை இயேசுவின் தூய அன்பே, தன்னை பலியாய் தந்தவர் உன்னை விசாரிப்பார், உன் இயேசுவின் தூய அன்பே. சோதரிக்கிற ஆண்டவரே, சோதனம் சோதனம். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? சாராள் நவரோஜினுடைய வாழ்க்கையிலே அவருடைய அன்பு அதிகமாயிருந்தது. முழு நம்பிக்கையும் அவர் மீது வைக்கும் போது கர்த்தர் புது வாழ்வு தந்திடுவார். இரண்டாவது பாருங்க, இழந்ததை திரும்ப தருவார். இழந்ததை, விழுந்து போனதை திரும்ப கட்டுவார். இரண்டாவது, இழந்ததை திரும்ப தருவார். 1 சாமுவேல் 30:19. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைப்படாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். பாத்தீங்களா, எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். திருப்பி பெற்றுக்கொள்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல ஒரு வசனம் இருக்குது பாருங்க, 8ஆம் வசனம் பாருங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். பாத்தீங்களா, ஆலோசனை கேட்கிறார் கர்த்தரிடத்துல. இந்த சம்பவம் நான் சுருக்கமா சொல்றேன். தாவீது போய் இந்த சவுலுக்கெல்லாம் பயந்து கொண்டு அவர் என்ன பண்றாரு, போய் பெலிஸ்தியர்கிட்ட போய் தஞ்சம் புகுந்துறார். பெலிஸ்திய தேசத்துல தான் தாவீது ரொம்ப நாள் இருக்கிறாரு. அங்க ஆகீஸ் ராஜா அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கிறாரு. அவர்கிட்ட இவர் உண்மையா இருக்கிறார். ஆனா ஒரு போருக்கு போகும்போது தாவீதும் கூட போறாரு ஆகீஸ் ராஜாட்ட. அப்ப அந்த சேனைகள்லாம் என்ன சொல்றாங்க, பெலிஸ்தரின் அதிபதிகள் 100,000 சேர்வைகளோட போறாங்க. தாவீதும் ஆகீஸோட போகும்போது அவங்க சொல்றாங்க, இவன் ஏன் எதற்கு இந்த எபிரேயன் என்னத்துக்கு வரான், அவனை அனுப்பி விடுங்கன்றான். ஏன்பா, இவ்வளோ நாள் என் கூட இருந்தான, ஒரு தப்பும் செய்யலையா, அவன் ஏன் அவனை போக சொல்றீங்க, அவன் ரொம்ப நல்லவன். அதெல்லாம் முடியாது, அவன் என்னைக்குனாலும் அவன் வேறதான். ஆனால நீங்க தயவு செஞ்சு அனுப்பி விடுங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இந்த தாவீதை குறித்தல்லவோ எல்லாரும் பாடினாங்க. ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு தலைவன் அல்லவா, இவனை நீங்க என்ன செஞ்சிடணும், நீங்க அனுப்பிடணும்னு சொன்ன உடனே ஆகீஸ் தாவீதை அழைச்சு சொல்றாரப்பா, நீ உத்தம் என்றும் பாளையத்தில் என்னோடு போக்குவரத்துமா இருக்குது,
என் பார்வைக்கு நல்லா தான் இருக்கு, நீ என் பார்வைக்கு தேவதூதனை போலதான் இருக்கிற, ஆனா அவங்கெல்லாம் விரும்பல, அதனால நீ போயிருப்பா. இவன் சொல்றான், நான் என்ன தவறு செஞ்சேன்? அதெல்லாம் இல்லப்பா, நான் உன்னை முழுமையா நம்புறேன், அவங்கெல்லாம் விரும்பல, அதனால நீ போயிருன்னு சொன்ன உடனே இவன் வரான். தாவீது அதிகாலையில் தன் மனுஷரையெல்லாம் கூட்டிக் கொண்டு பொழுது விடுகிற நேரத்திலே பெலிஸ்தரின் தேசத்திற்கு திரும்பி போக பெறப்பட்டான். பெலிஸ்தரோவெனில் அவங்க இஸ்ரேலுக்கு போருக்கு போறாங்க, இவங்க திருப்பி வர்றாங்க தங்கியிருந்த இடத்துல. அங்க பாத்தீங்கன்னா பாக்குறாங்க, அமலேக்கியர் இவங்க இல்லாத நேரத்துல அந்த சிக்லாக் என்ற இடத்துலதான் இவங்க தங்கி இருக்காங்க. ஏன்னா தாவீது கேட்கறான், எனக்கு ஒரு நல்ல இடத்த கொடுங்கப்பான்னு. சிக்லாக் என்ற இடத்துல, பெலிஸ்தேர் தேசத்துல சிக்லாக் என்ற இடத்த கொடுக்கறாங்க. அந்த இடத்துக்கு தான் அவன் திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க அமலேக்கியர். பாக்குறாங்க, ஸ்திரீகள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் ஆனா கொன்று போடல, கொண்டு போய் பத்திரமா வச்சிருக்காங்க. அப்போ தாவீதும் அந்த மனுஷரும் பாக்குறாங்க, ஒண்ணுமே இல்ல, ஒரு பொருள் கூட இல்ல, மனுஷர்களும் இல்ல, மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் கொண்டு போறாங்க. குமாரர்கள், குமாரத்திகள் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. தாவீது பாக்குறான், தாவீதும் அவனுடைய மனுஷர்களும் பாருங்க சத்தமிட்டு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க அந்த வசனம், சத்தமிட்டு அழுதார்களாம் 4ஆம் வசனத்துல 30:4. அப்புறம் தாவீதின் 2 மனைவிகளையும் அழைச்சிட்டு போயிட்டாங்க. எல்லாம் ஒருத்தரும் இல்ல. தாவீதை என்ன பண்றாங்க, எல்லாரும் உன்னாலதான் அங்க போனோம், நம்ம போனோம், இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம இடத்துல இருந்திருக்கலாம் இல்ல அப்படின்னு அவன் மேல கல்லெறிய பாக்குறாங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தின் நிமித்தம் மனக்லேசமானது ஒரு பக்கம், தாவீதின் மனுஷர்கள் அவனை கஷ்டப்படுத்துறது ஒரு பக்கம். ஆனா கொஞ்ச நேரம் தாங்க அந்த கஷ்டம். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பவுமே கொஞ்சம் சஞ்சலம் வரும்போது அந்த நேரத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நம்மளோட மனுஷன் தானே. ஆனா அடுத்த செகண்ட் இதெல்லாம் என்ன ஒரு பெரிய காரியம், என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறான்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எடுத்த உடனே கொஞ்சம் கலக்கமா இருக்கும், ஆனா அடுத்த செகண்ட் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். அப்படிதான் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு போய் கேட்கிறான். பாருங்க இந்த 8ஆம் வசனம் பாருங்க, திருப்பி வாசிக்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, அதை வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆண்டவர்கிட்ட உடனே போய் ஆலோசனை கேட்கிறேன். ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, எனக்கு ஏதாவது கேடு வந்துருமா, நான் திருப்பிக் கொள்வேனா அப்படின்னு கேட்கும் போது, நீ பின்தொடர், சகலவற்றையும் எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணுவ, திருப்பிக் கொள்வாய் சொல்றான். தாவீது கர்த்தருடைய வார்த்தையின் படியே நிறைய பேரை அழைச்சிட்டு போறான். அந்த நிறைய சம்பவம் இருக்குது அதுல, இடையில எல்லாம் நடந்தது, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். போறான். அந்த வசனம் நம்ம இப்ப வாசித்த இல்லையா, 19ஆம் வசனத்துல, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அது முந்தன வசனம் பாருங்களேன். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். முதலாவது மனைவி பிள்ளைகளை விடுவித்தான், மனைவியை விடுவித்துட்டான். அப்புறம் எல்லாவற்றையும் 20ஆம் வசனம் பாருங்க, எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான், அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாக ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். பார்த்தீங்களா? நம்முடைய ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கணுங்க. ஏதாவது இழந்துட்டீங்களா, இழந்து போயிட்டீங்களா, எதையாவது இழந்திருக்கிறோமா நம்ம, அப்போ ஆண்டவர்கிட்ட உடனே ஆலோசனை. ஆண்டவரே, அப்போ எந்த குறி, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கூட நிறைய குறி சொல்லுகிறவர்கள் ஜோசியரிடத்துல போறாங்க. பிரியமானவர்களே, அன்றைக்கு ஒரு சகோதரனை பார்த்தேன், என்னப்பா இது கையில கட்டி இருக்க, இது என்னத்துக்குன்னு சொல்லும் போது, இது கோயில்ல தாங்க கொடுத்தாங்க, என் வீட்டுல ரொம்ப கஷ்டங்க, எல்லாம் ஒண்ணு மாத்தி ஒண்ணு நஷ்டம் வந்துகிட்டே இருந்துச்சு, அந்த கோயில்ல போய் கட்டினங்க, நல்லா ஆயிடுச்சா, இன்னும் தெரியலங்க, அதை பத்தி நல்லா ஆயிடும்னு சொன்னாங்க. நல்லா ஆவாது, இன்னும் மீண்டும் மீண்டும் தான் வரும். நம்ம பரிகாரிகளை தேடக்கூடாது, கண்டவர்களையும் போய் விழக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையில் உள்ள ஆலோசனையில் வல்லமையுடையவர். அந்த ஆலோசனை கர்த்தர், நம்முடைய ஆண்டவருடைய பெயரு ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டவன போ,
திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அவன் சகலவற்றையும் ஆலோசனைப்படி நடந்தான், சகலவற்றையும் அவன் திருப்பிக் கொண்டான் சொல்லிட்டு நீங்களும் நானும் இன்றைக்கு எதையாகிலும் இழந்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே ஆலோசனை கேட்போம். பாருங்க, இந்த விழுந்து போதா நல்ல தீர்மானம் எடுத்தால் எனவே ஒரு புதிய வாழ்க்கை சீர்படுத்தப்பட்ட ஒரு ஸ்திரமான வாழ்க்கை ரூத்து பெற்றுக்கொண்டாள், நகோமி பெற்றுக்கொண்டாள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஒரு பாடலை கூட பாடலாம். இதுவும் சாராள் நவரோஜி பாட்டு தான், 70வது பாடல். சார், உலகத்தின் ரட்சகர் இயேசுவே உயிர் கொடுத்தார், உயிர் தேழுந்தார், தம்மை நம்பினால் உன்னை கைவிடார், தளராமல் நம்பி ஓடிவா, தளராமல் நம்பி ஓடிவா, தம்மை நம்பினால் உன்னை கைவிடார், இழந்ததை திரும்ப தருவாரே, இழந்ததை திரும்ப தருவாரே, பாவிக்கு புகலிடமே சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. அடுத்தது பாருங்க, ஆதியாகமம் 14:16 உடனடி கீழ்ப்படியும் பொழுது திரும்ப தருவார். ஆதியாகமம் 14:16 வாசிக்க கேட்போம். சகல பொருள்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான், தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். பாருங்க, யாருன்னா லோத்து, அவருடைய அண்ணன் மகன் தான். ஆனா சகோதரன் தான் சொல்லப்படும். அவனை தானே கூட்டிட்டு வந்தாங்க. அவன் நல்ல செழிப்பான சோதோம் குமாராவை போய் அவன் தெரிந்து கொண்டான். ஆனா ஆபிரகாமோ கர்த்தருடைய சித்தத்துக்கு காத்திருந்தான். நீ போப்பா, நீ எப்படி வேணாலும் போ, நீ எது வேணுமோ உனக்கு ஆசைப்பட்டதை நீ எடுத்துட்டு போ, நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்ற. ஆண்டவர் சொல்லி ஆபிரகாமுக்கு நீ இந்த பக்கம் எந்த பக்கம் தெரியுறியோ நடந்து அதெல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்லி அவருக்கு கொடுக்கிறார். பாத்தீங்கன்னா 5 ராஜாக்கள், சோதோமின் ராஜா, கொமோராவின் ராஜா, அத்மாவின் ராஜா, செபோயிமின் ராஜா, சோவார் என்னும் பேலாவின் ராஜா, 5 ராஜாக்கள் சீத்தின் பள்ளத்தாக்குல 4 ராஜாக்களோடு யுத்தம் பண்றாங்க. 4 ராஜாக்கள் இந்த 5 ராஜாக்களை முறியடிச்சுறாங்க. நீங்க தொடர்ந்து படிச்சு பாருங்க. அப்போ 5 ராஜாக்கள் போது சோதம் கொமோராவின் ராஜாக்கள் அங்க இருக்காங்க, லோத்து அங்க குடி இருக்கிறான். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் 11ஆம் வசனத்துல அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அப்புறம் ஆபிரகாமின் சகோதரன் குமாரனாகிய லோத்தும் சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, அங்க கொண்டு போயிட்டாங்க இந்த 4 ராஜாக்கள். அப்ப என்ன சொல்றாரு, தப்பி ஓடின ஒருவன் எபிரேயன் என்ன பண்றான், ஆபிரகாம் இந்த மாதிரி உன் சகோதரன் எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டாங்க, அவங்க சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட 14ஆம் வசனம் பாருங்க. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து போதும். பாருங்க, தான் மட்டும் அவங்க வீட்டுல கைப்படினா வேலைக்காருக்கு ராணுவ டிரெஸ் போட்டு கூட்டிட்டு போறாரு. இதெல்லாம் எப்படி முடியும்? அவருக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசம். விசுவாசிகளின் தகப்பன் அல்லவா, கட்டாயம் ஆண்டவருடைய உதவியோடு தான், ஆண்டவருடைய ஜபத்தோடு விசுவாசத்தோடு கைப்படிந்தவர்களை கூட்டிட்டு போய் அங்க யுத்தம் பண்றாங்க. அததான் நம்ம யுத்தம் பண்ணும்போது அங்க என்ன கிடைக்குது, வெற்றி கிடைக்குது. சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவன் திருப்பி கொண்டு அங்கேயும் அப்படிதான் தாவீது திருப்பி கொண்டு வந்தான். காரணம், அவன் ஆலோசனை கேட்டு போனான். இவனும் அப்படிதான் விசுவாசத்தோடு ஆண்டவர் மேல் வைத்து விசுவாசத்தோடு போனபடினால பாருங்க, எல்லாத்தையும் திருப்பிட்டு வரும்போது சோதோமின் ராஜா எதிர்பட்டு நீ எனக்கு பொருளெல்லாம் ஜனங்களை எனக்கு கொடு, பொருள்லாம் நீ எடுத்துக்கொள்ளலாம் கேட்கிறார். அப்ப இடையில யார் வரார்னா, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை பார்த்து அவருக்கு அப்பமும் திராட்சரசமும் குறித்து அவனை ஆசீர்வதித்து 19ஆம் வசனம் வாசிங்களேன். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய
உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அடுத்த வசனம், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். பாத்தீங்களா? உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன? உன்னதமான தேவனை நோக்கி அவ கூப்பிட்டுட்டு ஆண்டவரே நான் போறேன் என்பது போன்னு சொல்லி இருக்கிறாரு. அதை போடப்படல, ஆனா இங்க சொல்லிட்டாரு, உன்னுடைய சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவருடைய சித்தம் இல்லாம அவன் போயிருந்தா சத்துருக்கள் கிட்ட இவன் தான் மாட்டியிருப்பானே தவிர கட்டாயம் வெற்றி கிடைத்திருக்காது. பாருங்க, அவர் எவ்வளவு அருமையான ஆண்டவர். தேவனுடைய ஆசீர்வாதம், உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று ஆசீர்வதித்து, உன்னதமான தேவன் என்ன பண்ணார்? உனக்கு உன் கையில சத்துருக்களை ஒப்பு கொடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றத பாக்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட தாங்க எல்லாமே கேட்கணும், ஜெபிக்கணும், அவர்கிட்ட விசுவாசமா இருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா சத்துருக்களை நம் கையில் ஒப்பு கொடுப்பார், இழந்த யாவற்றையும் அவர் திரும்ப கொடுப்பார். இன்னும் நிறைய இருக்குதுங்க வேதத்துல. இழந்ததை திரும்ப கொடுப்பேன் சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். எனவே நாம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்னாக நடக்கும்படியாக, நாம் அவருக்கு பின்னாக நடக்கும்படியாக இருக்கும்போது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் வழி விலகும். செங்கடல் தானாய் வழி விலகும், எரியோ கோட்டை தானாய் உடைந்து போகும். அது மட்டும் இல்ல, யோர்தான் பின்னிட்டு திரும்புங்க. எனவே அவரண்டை நாம் சேருவோமா? அவரையே நம்புவோம். எல்லாரும் இழந்ததை திருப்பி தருவார், விழுந்து போனதை திரும்ப சீர்படுத்தி கட்டுவார், பிடித்து கொண்டு போன சகலவற்றையும் நாம் திருப்பிக் கொள்ளும்படியாக செய்வார். எப்பொழுது நாம் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவர்கிட்ட ஆலோசனை கேட்கும் போது, அவருக்காய் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து அதிலே உறுதியாய் தரித்திருக்கும் போது திரும்ப நாம் பெற்றுக்கொள்வோம். கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளை, உங்களுக்கும் நீங்கள் எந்தெந்த இடத்திலே எதெல்லாம் விழுந்து கிடக்கிறோமோ, எந்தெந்த இடத்திலே எதையெல்லாம் இழந்து கிடக்கிறோமோ, எந்தெந்த இடத்தெல்லாம் ஏமாற்றப்பட்டு அபகரிக்கப்பட்டிருக்கிறதோ நம்முடைய சொத்துக்கள், நிறைய பேர் ஏமாந்து இருக்கிறாங்க எத்தனையோ காரியங்கள்ல, அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி தரும்படியாக கர்த்தர் இந்த காலை வேளையில நம் மண்டை வந்து நிற்கிறார். அவரண்டை நாம் காத்திருந்து அவரிடத்திலே நாம் செபிப்போமா? நம்முடைய கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசுவின் முன் நடந்தால் அந்த யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் எல்லாமே திருப்பிக் கொள்வாய். விசுவாசம் உனக்கு இருந்தால் இழந்த எல்லாமே திருப்பிக் கொள்வாய். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, அப்பா தகப்பனே, இயேசு எங்கள் முன் நடந்தால் கர்த்தாவே எல்லாம் அந்த யோர்தானை நாங்கள் கடந்திடலாம். யோர்தான் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் கடந்து போகலாம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட நடக்கும் போது ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே விசுவாசம் எங்களுக்கு இருக்கும் போது நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ஆண்டவரே அப்பா, உம்மிடத்திலே ஆலோசனைகளை கேட்க, மனித ஆலோசனை இல்லை, உம்மிடத்திலே நாங்கள் காத்திருந்து வேத வார்த்தைகளின் மூலம் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளும் போது நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ஆண்டவரே எங்களுக்கு திருப்பி தருவீர். ஆண்டவரே இழந்தவரை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நல்ல தீர்மானம் எடுத்து உறுதியாய் அதிலே நாங்கள் நிலைத்திருந்து ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவை ப்ரொசீட் பண்ணும்போது நீங்க எவ்வளவு அழகாய் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பமாக எடுப்பித்து சீர்படுத்தி திறப்புகளை எல்லாம் அடைத்து ஆண்டவரே முன் போல நீங்க ஸ்தாபிக்கிறீங்களே, நிலைநிறுத்துறீங்களே, செவ்வையாய் நிலைநிறுத்துறீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் செய்யுங்க. இந்த வார்த்தையின் மூலம் தொடர்ந்து பேசுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன்.